வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் தாட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு. திங்கிங் எப்படி போகணும், சீராக எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை கருத்துக்கள் மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து அதுபோல் நம்ம சில செய்திகளை பழக்கத்தில் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தாட் ப்ராசஸில் சிறப்பான அளவில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நம்மளோட லாங்குவேஜ், பேசக்கூடிய மொழியும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. இந்த கருத்து நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. ஆனால் எண்ண ஓட்டங்களில் நிறைய தடைபடுறது நடக்கிறது. அப்புறம் எண்ண ஓட்டங்களில் சிறப்பான செய்திகளை நம்ம கொண்டு இருக்கல. எந்த நேரமும் தவறான எண்ண ஓட்டங்கள் தான் இருக்குது. அதாவது வாட் ஷுட் பி டன், வாட் இஸ் டு பி டேக்கன் இன்டு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் சிலதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு வேறு வேலைகளை செய்ய துவங்குறோம். அப்போ என்ன ஆகும், அந்த நேரத்தில் நம்மளோட எண்ண ஓட்டங்களில் வித்தியாசமான எண்ணம் இருந்தால் பேச்சு மாறுதல் கூடுதலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு நேரத்தில் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நிற்காமல் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 hours ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பண்ணுறோம். அப்போ என்னாச்சு, தொடர்ந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுனால விதவுட் பிரேக் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை. தொடர்ந்து என்ன பண்ணுறோம், இன்டேக் ஆஃப் ஃபுட் வேறு ஒரு பிகாஸ் ஆஃப் த ஹெவி ஒர்க்கு அனேபிள் டு டேக் மச் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட பேசணும் அப்படின்னா அப்போ என்ன வரும், எல்லாத்துக்குமே லாங்குவேஜில் ஒரு பொலைட்னஸ் போயிடும். கண்டிப்பாக என்ன செய்வோம், சில நேரத்தில் வேகமாக கூட சில வார்த்தைகளை பேசிடுவோம். அப்போ என்ன நடக்கும், ஒரு நேரமும் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் தடைபடுறது, எண்ண ஓட்டங்களில் சிறப்பான யோசனை இல்லை, ஃபிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கலில் டயர்ட்னஸ் இருக்குது. அப்படின்னா நம்மளோட பேசுகிற பேச்சில் இருக்கிற துணியே மாறிடும். நம்ம பேசுகிற பேச்சில் இருக்கிற ஒரு பொலைட்னஸ் வில் கோ டவுன். வி எஸ்டு பொலைட்னஸ் அண்ட் ஸ்பீக் பிளண்ட் அப்படின்னு நடக்கும். அப்போ அந்த பிளண்ட்டாக பேசும்போது வாட் இட் இஸ், நம்மளோட எமோஷ்னல் லெவலில் we are bit low today, we are unable to bear it அப்படின்னு நினைக்கும். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, சில சமயத்தில் ரொம்ப ஒரு மெனாஸ் பண்ணுற ஒரு குழந்தையாக இருந்தேன்னு வைங்க, தொல்லை பண்ணும், இதை பண்ணும், மாற்றி கொடுக்கும், அதை எடுத்து போடும், இதை கொண்டா கேட்கும், சொல்லிகிட்டே இருந்துச்சு, வேறு ஒரு யோசனை வரும், அதுக்கு ஒரு சமாச்சாரத்தை கேட்கும், என்ன இப்படி குறுக்க பேசுகிறேன்னு கேட்டால் ஆமாம் அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு சொல்லுவோம்னா, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ட்ரபிள் தி மதர், சம்டைம்ஸ் இட் வில் ட்ரபிள் தி கேர்டேக்கர் ஆல்சோ. அப்படின்னா அப்போது அவங்க பேசுகிற வார்த்தை கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அது என்ன பண்ணணும், அந்த மாதிரி பேசுகிற பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். நீ இப்படி பேசுகிறது அவங்கள இரிட்டேட் பண்ணும். ஒரு சமாச்சாரம் கேட்டியா அது கொண்டு கொடுக்குறது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே இன்னொன்று கேட்டானே அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்டா என்ன தப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது. இம்மிடியட்டாக ஒரு சமாச்சாரம் கேட்டியா அந்த செய்தியை இல்லை அந்த சாமான இல்லை வேறு வாட் எவர் யுவர் ஆஸ்ட் அது என்ன பண்ணணும், அது உன்கிட்ட சேர வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். அப்படின்றத பேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் நம்மளோட வார்த்தைகள் தடிமனாகிறத கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அந்த பேஷன்ஸுன்ற வார்த்தையை எல்லா நேரத்துலையும் அனுசரிக்கணும். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்த முடியும். அதனால் பேஷன்ஸுன்ற வார்த்தையை எப்பொழுதும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட வார்த்தைகள் தொடர்ந்து ஒன்று போல் வந்துக்கிட்டே இருக்கும், சீராக இருக்கும், இது சமிக்கபுளாக இருக்கும், அக்செப்டபுளாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளோட எமோஷ்னலி வி ஆர் டிஸ்டர்ப்டு சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹெவி கண்டினியூஸ் ஃபிசிக்கல் ஒர்க், சம்டைம்ஸ் வி டோன்ட் ஹவ் த ரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம யாரோடையும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நலம் பயக்கம். ஏன்னா பேசும்பொழுது வார்த்தையில் தடிமனான வார்த்தைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். தடிமனான வார்த்தைகள் வந்தால் என்ன பண்ணணும், எமோஷ்னலி வி ஆர் அன்ஸ்டேபிள் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த அடிப்படையில் லாங்குவேஜ் அண்ட் தாட் அப்படின்னு சொல்கிறோம்னா மொழி, பேசக்கூடிய மொழி நம்மளோட எண்ண ஓட்டங்களோட தொடர்புடையது. எண்ண ஓட்டங்கள் செம்மையாகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் நேர்மறை கருத்துக்களை மட்டுமே கொண்டிருந்ததாகவும் இருந்தால் நம்முடைய மொழி, பேசக்கூடிய மொழியும் சிறப்பாகவும் இனிமையாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.